கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வந்த ராசி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பல மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் ரொம்பவே அதிகமாக இருந்த ராசி. ஒரு இடத்துல ராஜாவாக இருந்தவங்களை சில இடத்துல மதிக்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி சில கஷ்டங்கள் நீங்கள் எப்படா பேசுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களாம் இவன் ஏன்டா இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு இருந்த உங்கள் கையில் பணப்புழக்கம் எப்படியுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலகட்டமாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அறவே இல்லாமல் இருந்திருக்கும். ஃபினான்ஷியலாக ரொம்ப உடஞ்சி போயிருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஃபினான்ஷியலாக ஒரு பக்கம் சார் நிறைய கஷ்டங்களை மட்டுமே சந்திச்சாச்சு சார். நிறைய மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. நிறைய நாள் ஹாஸ்பிட்டல்லே போயிடுச்சு சார். யார்கிட்ட அமௌண்ட்டு கேட்குறது? டெய்லி வருமானத்துக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு. குறிப்பிட்ட அமௌண்ட்டை எப்பவுமே கையில் இருக்கும். அதை எடுத்து ஜாலியாக செலவு பண்ணிகிட்ருப்போம். எல்லா பண்டிகைக்கும் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்ருப்போம். ஆனால் இப்போ கையில் காசு இல்லை சார். நாம் போய் மற்றவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளுதுன்னு சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் ஆனால் கையில் வருமானம் சொல்லணுட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த வருமானம் சொல்லணுட்டே இல்லை அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும், ஒரு நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஒரு விஐபி ஜோதிடனோட நம்பர் கொடுத்துருக்கேன். கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரபல அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஆக்ட்ரஸ்க்கும் இப்போ சமீபத்தில் திரைப்படத்தில் வந்த முக்கியமான சில ஆக்டர்ஸ்க்கே இவர் தான் தனிப்படையான ஜோதிடம் பார்த்துருக்காரு. எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுருப்பார். நிறைய வகையான விஷயங்களுக்கு இவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. ஃபோன் மூலமாகவே சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஒரு விஐபி ஜோதிடர். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லுங்கள். அவர் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா உங்களோட ஃபோன் அட்டன் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு லக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம கும்பராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி பொதுப்படையான பலன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்கு நீங்கள் நார்மலாக என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எல்லா ராசிக்குமே இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா பேருக்கு நடக்கிறது இல்லையே சார், பொதுப்படையான பலன் பார்க்கும்போது நடக்கிறது இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஏன் அதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு போவீங்க, சார் கும்பராசிக்கு 100% சூப்பராக இருக்குன்னு சொன்னால், ஆனால் ஒருத்தர் கூட அப்படி ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா கும்பராசியில் 10-15 கோடி பேர் இருப்பான் இந்தியாவில் மட்டும். ஸோ அந்த 10-15 கோடி பேருக்கு இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்படையான ஜோதிடம், அதாவது தனிப்படையான தசாபுத்தி எங்களுக்கு வேலை செய்யும். தனிப்படையான நட்சத்திரம் இருக்குது, ராசி இருக்குது, லக்கினம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் இருக்குல்ல, உங்களுடைய தாய் தந்தையரோ அப்பா அம்மாவோ உங்களுடைய மகன் மகளோ உங்களோட கூட ஹஸ்பண்டோ மனைவியோ யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இருக்காங்கல்ல, அவங்களோட ஜாதகமும் உங்களோட ஜாதகத்தோடு பேசும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு தகுந்தாற்படும் ஜோதிடம் கொஞ்சம் சரிப்பட்டு வரும். ஏன்னா மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசியில் இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிஎம்மாக இருப்பாங்க, பெரிய பெரிய மினிஸ்டராக இருப்பாங்க, எம்எல்ஏவாக இருப்பாங்க. ஆனால் உங்களோட நிலைமை இப்போ இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நிலைமை அப்படி இருக்குங்கிறது குறிப்பிட்ட காலகட்டங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க தான் செய்யும். அதற்கு பிறகு நன்மை வருங்க. ஸோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி லைஃப் அருமையாக அமையும். ஸோ இந்த தனிப்படையான ஜோதிடத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு நன்மையாகவும் ஒரு சிலருக்கு தீமையாகவும் நடந்திருக்கும். அப்புறம் சார் வீடியோ பார்க்கணும், அப்போ நம்ம தனிப்படையான ஜோதிடமே பார்த்துட்டு போகலாம், எதுக்கு வீடியோ? இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ 100% விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் 50% விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பொருந்தும். அந்த விஷயத்தில் சில கஷ்டங்களை தாண்டி நீங்கள் வருவதற்கு சில வழிகளும் அதில் கிடைக்கும். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சிவனின் வழிபாடு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. நீங்களாம் சிவபெருமானா அருமையாக வணங்கலாம். எல்லா ஊர்கள்லேயும் சிவபெருமான் கோவில் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாமே பள்ளிப்படை கோயில்களாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பள்ளிப்படை கோயில்கள், அதாவது ஏற்கனவே இறந்த ஒருத்தருக்கு கோயில் எழுப்பியிருப்பாங்க, அந்த சிவாலயங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் மனமுருகி வேண்டினால் போதுமானது. இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் கோயில் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அருமையாக உங்களோட குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க. குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களுக்காக வணங்கப்படுற ஒரு குலதெய்வம், அவ்வளோதான். ஸோ 7.5 சனி இருக்கிறவங்க ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களோட குலதெய்வத்தை வணங்குனீங்க அப்படின்னாவே முன்னோர்களை வணங்குறதுக்கான ஒரு இது. அதாவது காகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கு போய் சேரும்? 7.5 சனி இருக்கக்கூடிய மக்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அது சனி பகவானுக்கு போய் சேரும். சனி பகவான் யாரினுடைய அதிபதி? குடும்பஸ்தர்கள், உங்களுடைய முன்னோர்களினுடைய அதிபதி. ஸோ உங்களோட முன்னோர்கள்லாம் அவர் கையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் சாப்பாடே போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு வழிபட்டு செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க கால் கையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு, ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ எங்கள் கால்கடியிலேருந்து பண்ணுங்கள். அதுலேயும் உங்களோட பாவங்கள் போகும், உங்களோட கஷ்டங்கள் தீரும். ஸோ இதான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேருக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. சார் என்ன பண்ணியுமே வருமானம் பத்தலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப மன கஷ்டம் மன வருத்தம் இதுதான் எங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு
வரக்கூடிய ஆண்டுகள் வருமானம் அப்படின்னு சொல்லும் போது 50% தாங்க உங்களுக்கு இப்போ கடந்த காலத்தில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 50% தான் ஓரளவுக்கு இருக்குங்க. இது நம்ம அப்படியே ஒரு வீடியோக்கோசரம் ரொம்ப ஹைலைட்டாக அடிச்சுலாம் சொல்ல முடியாது. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தான். ஆனால் உங்களை இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போகாது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போகாது. ஏதோ ஒன்று பண்ணி உங்களை காப்பாற்றி விட்ருவோம். அதேமாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள். இந்த ஆடம்பர செலவெல்லாம் இதெல்லாம் நாமளாக பண்ணோம், ஒழுங்காக சரி பண்ணி வச்சுருந்தா இப்போ உதவி இருக்குமே அப்படின்னு உங்களை நினைக்க வச்சுட்டு இப்போ அதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நீடிக்க வைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஒரு காலம். இப்படிலாம் பண்ணால அனுபவி, இப்படிலாம் செஞ்சல அனுபவி, இப்படிலாம் மற்றவங்களை உதாசீனப்படுத்தினால அனுபவி. இன்றைக்குமே உங்களோட ஏளனமான பேச்சுக்கு குறைவே இருக்காது. மற்றவங்களை நீங்கள் கொஞ்சம் ஏளனமாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி கும்பராசிங்கிறது கொஞ்சம் ஹைலைட்டான ராசி தான். ஒரு விஐபியோட ராசிங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு காசு பணமே இல்லை, பெரிய சொத்துக்கிட்டே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கெத்தான பர்சனாக தான் இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் பேச்சிலையோ திறமையிலையோ அழகுலையோ உங்களோட நடத்தையிலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆட்டிடியூட் பர்சன், இந்த மாதிரி ஆட்கள் ஒரு தனித்துவமான ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் தனித்துவமாக இருந்ததுனாலே கொஞ்ச நாளாக உங்களுக்கு பயங்கர மரியாதையாக முன்னாடிலாம் இருந்திருக்கும். இப்போ சமீபத்தில் தான் ஒரு 6-7 வருடங்களாக தான் அவங்க கையில் பணப்புழக்கம் போவாங்க. நீங்கள் சொல்கிறது கேட்காமையோ கடந்த ஒரு 2 வருடங்களாலாம் ஹாஸ்பிட்டலாக தெரிஞ்சது, மருத்துவ செலவுகள் அதிகமாக பண்ணது, என்ன சார் ஆட்டிடியூடு, உயிர் பிழைச்சா போதும் சார்னு உங்களை விட்ட பாடு போதுண்டாப்பாங்கிற மாதிரி நீங்கள் உங்களெலாம் அவதிப்பட்டிருப்பீங்க. இடமாற்றம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒரு 5-6 நாள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அந்த நேரம்லாம் கெட்ட நேரம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நல்ல நேரம் தான், அதனால் நீங்கள் கவலைப்படைய தேவையில்லை. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். தொழிலை விட்டுறலாமான்லாம் பிளான் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இடம் மாற்றிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணனே தெரியல, மனக்குழப்பமாக இருக்குது, தூக்கம் சரியாக வரல, டேப்லெட் வாங்கி போட்டிருப்பீங்க. இதெல்லாம் இது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி வரக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, தங்கத்தை தேடி நீங்கள் போகும்போது ஒரு வெள்ளியாவது கிடைக்குமில்ல. ஸோ தங்கத்தை தேடி நீங்கள் பிரயாணிக்கிறீங்க, ஒரு வெள்ளி பொருள் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இறுக்கி கழுத்தை பிடிச்சி உங்களை டைட் பண்ணிகிட்டு இருந்தவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக விட்றாரு. இதுவுமே எப்போ நீங்கள் முன்னாடி கஷ்டத்தை அனுபவிச்சதுனால. அப்பயுமே அந்த ஆட்டிடியூடை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஆட்டிடியூடை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யாத பட்சத்தில் மறுபடியும் ஒரு ரவுண்டு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அதனால் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்யுங்க. முன்னோர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ உங்களை விட யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களே மனுஷனாக நினைக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யணும். வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கள மனுஷனாக நினைக்கணும். உங்களுக்குன்னு ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து மனுஷனாக நினைக்கணும். உங்களோட ஆட்டிடியூட் என்னைக்காக இருந்தாலும் குறையாதுரா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் என்னைக்காக இருந்தாலும் திருந்தி இப்போ நல்ல மனுஷனாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் செய்கிறான், அவங்களோட தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆட்களாக இருக்கணும். மாமனார் மாமியாரை ரொம்ப அதிகமாக கவனிச்சிக்கணும். பெண்ணாக இருந்தால் மாமனார் மாமியார் கவனிச்சிக்கணும், ஆணாக இருந்தால் தாய் தந்தையரை கவனிச்சிக்கணும். அவங்களும் எங்களோட மாமனார் மாமியாருக்கு வயசானவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செய்யணும். சொத்து கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கணும், தள்ளி போடவே கூடாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் பிரிக்கிங்க. உங்களை அடித்து நொறுக்குனாலும் நீங்கள் போய் காலில் விழுந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் வந்துருக்கீங்க. சார் எப்படி சார் அவங்க நான் அப்படி பண்ணிட்டாங்க சார் இப்படி பண்ண ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போ நீங்கள் இருக்கிறது அந்த மாதிரி கிரக பயிற்சியில் இருக்கீங்க. முன்னோர்களுக்கு செஞ்சால் தான் பிழைக்கணுங்கிற நிலமையில் இருக்கிறீங்க, பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான். அப்படி இல்லைனா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களோட சாமி முருகர் அப்படின்னா ஓம் முருகரே போச்சு, ஓம் முருகரே போச்சு, ஓம் முருகரே போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விட்டுட்டு வீட்டில் ஃப்ரீ டைமில் அதை சொல்லி பாருங்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு முறை போய் வணங்குங்க. உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சொந்தங்களில் நீங்கள் பெரிய சொந்தம்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லைங்க. உங்களோட தாய் தந்தையருக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே பாவங்கள் போகும். அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. பசியில் விடாதீங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க. கஷ்டத்தில் விடாதீங்க. அவங்ககிட்ட எந்த ஒரு சாபமும் வாங்காதீங்க. கஷ்டங்கள் அவங்ககிட்ட எந்த ஒரு பேச்சு வாங்காதீங்க. வயசானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அது இனி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசாமல் இடத்துல நகர்ந்து போகிறது உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் அந்த மாதிரி செயல்களை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. வருமானத்திற்கு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்டாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்திலும் நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு லாஸ்லாம் கிடையாது. உடல் ரீதியான விஷயங்களுக்கு எது லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் பார்த்துருக்க செக் பண்ணிக்கோங்க, உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கடவுள் ரீதியாக நீங்கள் கடவுளை வணங்குவதாலையும் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கடவுளை வணங்குவதாலையும் நீங்கள் தப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய மிகப்பெரிய புண்ணியம் என்ன அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் காசு கொடுத்தது நிறைய பேருக்கு கொஞ்சம் நன்மை செஞ்சது. அந்த புண்ணியத்தின் பேரில் நீங்கள் உயிரோடு நீங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கிறீங்க. வச்சு செய்யக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கள் தாண்டி மூவ் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பல கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதற்கு மேலே கஷ்டங்கள் கிடையாது. சந்தோஷத்தை மட்டுமே வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராசியாக இனிமேல் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் சொன்னல, தங்கத்தை தேடி போகிற இடத்துல ஒரு வெள்ளி கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த வெள்ளி எடுத்தாச்சுன்னு அமைதியாக உட்காந்துடாமல் அந்த வெள்ளியும் கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா தங்கமும் கிடைக்கும். அதற்கு பிறகு தான் வைர கிரீடம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் என்ன பண்ணாலும் டக்குன்னு எகிரி பிடிக்கிறது தான் பார்ப்பீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில்
நீங்கள் அமைதியை காத்தீங்க அப்படின்னா பல மிகப்பெரிய நன்மை நடக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ராசி ஒரு வலுவான ராசியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தூண்டுதலின் பேரில் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே இது நீங்கள் உங்கள் வாயினாலே எடுத்துக்காதீங்க. நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்லாம் இனிமேல் வருவதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் அதையே நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பணத்தை கண்டுபிடிப்பதற்கு உழைப்பதற்கான வழியை பாருங்கள். குறுக்கு வழியை அதிகமாக தேடக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் குறுக்கு வழியிலேருந்து கொஞ்சம் மேம்பாட்டாக வரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதான் பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. இதுக்கு மேலே அங்கே போகிறதெல்லாம் யோசிப்பீங்க. இருந்தாலும் இப்போவும் சின்ன சின்ன விஷயத்தில் எங்கேயாவது ஒரு ஷார்ட்கட் கிடைக்குமான்னு தான் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்கட்லாம் ஆசைப்படாதீங்க, நேர் வழியிலேயே கொண்டு வரதுக்கான வழியை பாருங்கள். ஸோ மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இனி வரக்கூடிய நாட்கள் மிக சந்தோஷமான நாட்களாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். கடவுள் நமக்கு நன்மையை கொடுப்பார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது உண்மை அப்படின்னா உண்மைன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.